ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் 15 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே வாங்கிடுச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். அது அவங்க நிறைய புண்படுத்தியிருக்கும் போல இருக்குது. வழக்கம் போல் தம்பிகள் செம்மொழியில் சில பேர், ஒரு சில பேர், எல்லாரும் சொல்ல முடியாது, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு நடுசாம வரைக்கும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கன்னா பார்த்துக்குங்க. அது அவங்க பேசுகிறதுல ஒன்றும் நமக்கு குறையில்லை, பேசிட்டு போகட்டும். அது திட்டுறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசு இல்லை, திட்டிட்டும் போகட்டும். அது எல்லாம் அது அவர்களுக்கே பொருந்தும் அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. என் மீது காட்டக்கூடிய அந்த கோபத்தை இவர்கள் திமுக மீது காட்ட வேண்டும் தான் நம்ம ஒரு முறையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சீமான் மீது காட்டுகிற அந்த பொறாமை, அந்த கோபம், அந்த ஆதங்கம், அந்த வெடிப்பு எல்லாம் நீங்கள் திமுகவிட்ட தான் காட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்ல வரும். திராவிடம் என்றால் சாதி ஒழிப்பு, திராவிடம் என்றால் சமூக நீதினு விடாமல் அவருக்கு மூச்சு பிடிச்சி கத்தினார்ல அந்த மேடையில், பெரியாரிஸ்டுடைய மேடையில். அப்படின்னா திராவிடம் என்றால் சாதி வெறி, திராவிடம் என்றால் இப்படி பஞ்சமி நிலம் மீறி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வரிசையாக ஒரு பட்டியலிட்டு பேசுனது அவங்களுக்கு மனசை புண்படுத்திடுச்சு. அதில் ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்து அவரை புண்படுத்தும் மாதிரி இருந்தால் தாராளமாக கேட்கட்டும். நம்ம அவர்கிட்ட சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கும். ஒரு வார்த்தை கூட எங்கும் சொல்லலை. இதே திமுக தான் இவர்களுடைய கொடி கம்பத்தை அங்கங்கே கிழிச்சு அவமானப்படுத்திட்டு இருந்தது. இதே திமுக தான் இவர்களை ரோட்டில் இறக்கி விட்டுட்டு ஊர் தெருவுக்குலாம் வராதிங்க தொடர், நாங்கள் போய் ஓட்டு கேட்டு வரோன்னு சொல்லிட்டு இவங்க. இதே திமுக தான் வேங்கவைய தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்துட்டு சம்மந்தப்பட்ட அந்த மக்களே குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னது. இவர் தான் சிபிஐ விசாரணை கேட்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னதே இவர் தான். இதே திமுக தான் கோயிலில் ஒரு பட்டியல் சமூகத்துள்ள நுழைஞ்ச உடனே திமுக நிர்வாகிகள் அடித்த கேவலமாக பேசி சாதி பெயரை சொல்லி அடிச்சது அவர் தான். இப்போ வெளியில் தான் இருக்கிற அந்த திமுக நிர்வாகி மேலே கட்சி ரீதியாக ஒரு நடவடிக்கை இல்லை. சிறையில் பிடிச்சி போட்டாங்க, விலைக்கு வச்சுருந்தாங்க. இப்போ கட்சி வேலையில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எங்கே இருக்குது? இப்படி பட்டியல் நிறைய நான் சொல்லியிருந்தேன். பஞ்சமி நில மீட்பு ஒரு ஏக்கர் கூட மீட்டு கொடுக்காது இந்த திராவிடத்தையா நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்கன்றது தான் நம்முடைய கேள்வி. 7,000 கோடிக்கு மேற்பட்ட பணத்தை மத்திய அரசுடைய நிதி பட்டியலின மக்களுக்காக செலவிடப்பட்டிருக்க வேண்டிய இந்த ஸ்டாலின் அதை திருப்பி அனுப்பியது அந்த நேரத்தில் இந்த கோபத்தை நீங்கள் அங்கே எல்லாம் காட்டியிருக்கணும்னு நம்ம கேட்டால் அடுக்கடுக்கா. அங்கே என்னவோ தெரியல, அவங்களுக்கு என்ன நெருக்கடியோ தெரியல, அது அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அங்கே கேள்வி கேட்கறதுக்கு. அதனால் அந்த கோபத்தை நம்ம மேலே காட்டுறாங்க, புரிஞ்சிக்க முடியுது. அவர்கள் மீது நான் வருத்தப்படுகிறேனே தவிர கோபப்படலை. இப்போ கூட அவங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். போகட்டும். இப்போ விறுவிறுப்பான ஒரு டெல்லி நடவடிக்கை, டெல்லியினுடைய மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம். சபரீசன் மாப்பிள்ளை தரப்பில் ராகுல் காந்தியை போய் சந்திச்சது ஏற்கனவே ராகுல் பேசியிருந்தார் ராவணாவில். அதாவது கனிமொழி சந்திப்பதற்கு முன்பாகவே போய் அவர் சந்திச்சுட்டு வந்துட்டார். 2 லாபி ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு. அதில் என்ன தகவல் கிடைச்சதுன்னாக்கா, மாப்பிள்ளை தரப்பு சந்திக்கும் போதே ராகுல் காந்தி கேட்டது, தமிழ்நாட்டில் என்னப்பா அடுத்தது உதயநிதி, அடுத்தது இன்ப நிதியை கொண்டு வரதுக்கு தான் உதயநிதியை முதல்வராக்கணும், இன்ப நிதியை துணை முதல்வராக்கணும், உங்களுடைய லாபிக்கு தான் எங்களை பயன்படுத்துகிறீங்களா? இப்போ எங்களுடைய குரோத், எங்களுடைய வளர்ச்சிக்கு திமுக ஒரு பதிலும் சொல்லவே இல்லையே, ஒரு இதுவும் நீங்கள் கொடுக்கவே இல்லை. குரோத்துனாக்கா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இருந்தால் தானே காங்கிரஸ் வளர முடியும். எல்லாமே இப்போ திமுககிட்டே கையேந்திட்டு நிற்க முடியுமா? மாவட்ட நிர்வாகிகள்லாம் காங்கிரஸில் அவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது இல்லை, ஒரு மரியாதை இருக்குது இல்லை, மறுவாதை இருக்குது இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒன்றுன்னு வெறுமையிலே இருந்தால் எங்கேருந்து காங்கிரஸ் வளரும்? கேள்வி வருது இல்லைங்களா? அதான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க, எங்கள் காங்கிரஸுடைய குரோத் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்கள் அதுக்கு ஒரு ஷூரிட்டின்னு தரல, அதுக்கு ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் நாங்கள் மட்டும் உங்களை ஆதரிச்சுக்கிட்டே இருக்கணுமான்ற ஒரு கேள்வியை கேட்டு அனுப்பியதாக தான் இப்போ கசிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாடு தழுவிய அளவில் திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது ஒரு பேசு பொருளாக இருக்குது. இந்த நிமிடம் வரை அவர்களுக்குள்ள இந்த கட்சியில் இருக்கிறோம், கூட்டணி தான் அப்படின்றது தெரியவே இல்லை. ஒரு பக்கம் அதே மாப்பிள்ளை தரப்பு இந்த கூட்டணி கெடுவதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அவர் வேண்டப்பட்ட ஐடி ஆட்கள் மூலமாக சொல்லி டேமேஜ் பண்ணணும் ஒரு பக்கம் அவர் அப்படின்னு துணிஞ்சு இறங்க ஆரம்பிச்சது. காரணம், வாய்ப்பு இல்லை, காங்கிரஸ் திமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதில் கெடுத்ததில் ஒரு முதன்மையான நபர் அவர் அப்படின்னு திட்டமிட்டு அவரை இப்போ கார்னர் பண்ணி கொச்சப்படுத்துகிற அளவுக்கு அவரை பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் பேர பிராத்தல் கேஸ் இருந்ததுன்னு ஒன்று, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறதுக்கு பணம் வாங்கிட்டு ஏமாத்தினார்னு விதவிதமாக அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய அடித்தளம் என்னன்னா, ஒரு பெரிய ஆதங்கம், காங்கிரஸ் திமுக கெடுவதற்கு வாய்ப்பாக இருந்த நபர்களில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்க முடியுது. அப்படி தான் அவங்க செய்கிற தகவல். அடுத்தது இந்த திமுகவுக்குள்ளாரே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. தேசிய அரசியலிருந்து கனிமொழி மாநில அரசுக்கு வருவதை பாஜகவும் விரும்புகிறது, காங்கிரஸும் மேலிடமும் விரும்புகிறது என்கிற தகவல் தான் தெரியுது. ஒரு பக்கம் காங்கிரஸ் என்னவோ தெரியல, அந்த தலைமை மேலே
எந்த விதத்திலும் ஒரு குரோத் இல்லாத நிலையை தான் நமக்கு வச்சுக்கிட்டு ஒரு சரியான பதிலை சொல்லாமல் இருக்கிற அந்த தலைமையை நம்ம திரும்ப திரும்ப ஆதரிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்றப்ப ஒரு மாற்றாக கனிமொழியை ஆதரவு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ராகுல் தரப்பு விரும்புவதாக ஒரு கேள்வி. அந்த அடிப்படையில் தான் இந்த அம்மையார் இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக நிற்பதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்றும் முடிவாகலை. இந்த முயற்சியும் வீணடிக்கப்படுது. அதாவது இந்த கனிமொழி அப்படின்ற ஒரு அரசியலும் வந்து இங்கே என்னென்னா, கனிமொழி எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பரவலாக பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற செல்வாக்கை அந்த நாடார் சமூகத்திலே செல்வாக்கை உடைக்கணும். திமுக எப்படி பார்த்தாலும் கனிமொழிக்கு சார்பாக தான் அந்த நாடார் சமூகம் இருக்கும். அப்போ காமராஜரை கொச்சப்படுத்திட்டுன்னா அந்த கோபம் திமுக மேலே வர கோபம் கனிமொழிக்கு ஓட்டு போடாமல் புறக்கணிப்பு செய்வார்கள். இப்போ அது வந்து கனிமொழிக்கு தான் செட்பேக் ஆகும். நமக்கு அந்த பக்கத்தில் 4-5 தொகுதிகள் போனாலும் கவலை இல்லை, கனிமொழி மேலே வந்துடக்கூடாது. அப்போ அந்த சமூகத்தை சார்ந்து கண்டம் பண்ணி பேசணும். திமுகவில் இதோட சிலர் பேசி முடிச்சிட்டாங்க, பலரும் பேசியிருக்கிறாங்க. காமராஜரை கொச்சப்படுத்தி பேசுறது நம்மளும் நிறைய முறை பேசியிருக்கிறோம். என்னுடைய நோக்கம் கனிமொழி தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு பெற்றவராக வந்துவிடக்கூடாது. அதுக்கு அந்த சாதி பலம் அதை கை கொடுக்கக்கூடாது. அங்கே அது ரக்கையை அங்கேயே வெட்டணும், பறக்கக்கூடாது கனிமொழி. இது ஒரு உள் விளையாட்டு போயிட்டுருக்குது. இப்போ காங்கிரஸ் கிட்டத்தட்ட விஜயோடு நெருங்குவதான வேலை கிட்டத்தட்ட நடந்துருச்சு அப்படின்றதான் சொல்ல வராங்க டெல்லியில். ஏன்னா திமுகவுக்கு எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கல. திமுகவும் என்ன நிலைப்பாட்டில் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் அன்புமணி ராமதாஸும் இன்னும் தேமுதிக சில பேர்கிட்ட காங்கிரஸ் வரவில்லை என்றால் உங்களுக்கு உரிய ஒரு இடம் அங்கீகாரத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரவில்லை என்றால் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த எண்ணம் திமுகவுக்கு வந்து விட்டது. காங்கிரஸ் நம்மளை நோக்கி வராது, நகர்ந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக தான் நம்ம பார்க்க முடியதா இருக்குது. அதற்கேற்ப விஜய் தரப்பில் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் டெல்லி மேலிடம் என்ன நினைக்குதுன்னா, இவங்க கூட இருந்துக்கிட்டு ஒரு கைப்பிள்ளையாக இருக்கிறத விட இப்போதைக்கு விஜய் பக்கம் சேர்ந்துட்டோம்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞருடைய அந்த ஆதரவுன்றது காங்கிரஸுக்கு இருக்கும். காங்கிரஸை நோக்கியும் இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர்கள் வருவாங்க. இப்போ அந்த இளைய தலைமுறைகள் இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சியாக இருக்குது. ஒரு 2ஆம் கட்ட நடு வயசில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. விஜயை நோக்கி நகரும் போது இந்த பக்கம் அந்த புதிய இளைஞர்கள் காங்கிரஸுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ புதிய வளர்ச்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸை அடியெடுத்து வைக்கிறதுக்கு அடிப்படையில் இது ஒரு காரணம். இன்னொன்று விஜய் கிட்ட போகும்போது இப்போ நோக்கம் வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் தான் உங்களுக்கு 29. அதனால் இப்போதைக்கு இந்த தேர்தலில் கூட்டணி சேர்ந்து ஒரு வளர்ச்சியாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் இதே விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நம்ம காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உருவாக்கிடலாம், அது நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கணக்கு காங்கிரஸ் போடுறது. பாஜக போடுற கணக்கு என்னென்னா, இப்போதைக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஆதரவு தேவை என்றால் அது எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்றப்ப திமுகவுடைய கனிமொழி ஆதரவுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அது நமக்கு சாதகமாகணும். பாஜகவும் ஒரு கணக்கு போடும். ஆக திமுகவில் ஒரு பகுதி பாஜகவுக்கும் பிடிக்கிறது, திமுகவில் ஒரு பகுதி காங்கிரஸுக்கும் பிடிக்கிறது. அதான் காரணம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல். எப்படி பார்த்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கனிமொழி சார்பாக சாயக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. அவர்களை நாம் தக்க வைத்து கொள்ளலாம் என்பது அமித்ஷா போன்றவருடைய ஒரு கணக்காக இருக்கிறது. அவர்களும் இந்த பிளவை இந்த அம்மானுடைய தமிழ்நாடு அரசியலை வரவேற்கிறாங்க. ஒரு சுமூகமாக இருக்கும் நமக்கு அப்படின்னு, நம்மளுடைய வளர்ச்சிக்காக இது பாடுபடும் அப்படின்றது காங்கிரஸுக்கு உண்டான எண்ணம். இதெல்லாம் கூட்டி கழித்து தான் இப்போ என்னன்றாங்க, தாவேக்காவை நோக்கி இப்பொழுதுக்கு இந்த கூட்டணியை வச்சிட்டோம்னாக்கா ஒரு பெரிய இளைஞர்களுடைய கட்டமைப்பு உள்ள வந்துடும், பரபரப்பாக இருக்கும். வெற்றியோ தோல்வியோ, ஆனால் ஒரு வாக்கு சதவீதம் நமக்கு கூடுதலாக இருக்கும். தொகுதி வெற்றி தோல்வியில் குறைவோ கூடுதலோ இருக்குமோ, கிடைக்காம கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாக்கு சதவீதம் இருக்கும், நமக்குன்னு ஒரு புத்துணர்ச்சி பெற்ற ஒரு இதுவாக இருக்குது. இது அடுத்த தேர்தலுக்கு பயன்படும் அப்படின்றப்ப விஜயும் விழுந்து போகாமல் நிற்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குல்லன்னு. இப்படி நகரும் பட்சத்தில் காங்கிரஸு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி இருக்குது. அவர் நேற்று சொன்னார், முந்தா நாள் சொன்னார் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் எந்த காலத்திலும் எப்போதும் நான் இருக்க மாட்டேன், சேர மாட்டேன் அப்படின்லாம் வசனம் பேசியிருந்தார். ஒரு மீட்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலைக்கு பிறகு ஆதங்கப்பட்டு பேசுனது அது. அப்புறம் காலப்போக்கில் சொக்கத்தங்க சோனியா வருகள்லாம் சொல்லி பார்த்துட்டாரு. சோனியா வாழ்கள்லாம் இந்த நரம்பு புடைக்க கோஷம்லாம் போட்டு முடிச்சிட்டாரு. ராகுல் காந்தி வாழ்க அப்படின்னு நரம்பு புடைக்க கோஷம் போட்டு முடிச்சிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு. இப்போ காங்கிரஸோடு சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள், ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு நம்பகமான இல்லை. எனக்கு தெரிஞ்ச உண்மையிலேயே கடந்த தேர்தலில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இவங்களை தூக்கி பேசணும்னு சொல்ல வரல, விடுதலை சிறுத்தைகளை நான் கடுமையாக தாக்கியிருக்கிறேன். ஏன் தாக்கியிருக்கிறேன்னா, உரிய உரிமையை பேசாமல் இருந்து விட்டது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அப்படின்னு தான் கோபம். ஆனால் அந்த வாக்கு சதவீதம்ன்றப்ப
பறையர் சமூகத்தினுடைய பெரும்பான்மை வாக்கு 100% இருக்குன்னா அது 60-70% அப்படியே அலுங்காமல் குலுங்காமல் கொண்டு போய் திமுகவுக்காக போட வச்சதில் திருமாவளவனுடைய பங்களிப்பு இருக்குது. இப்போ திமுகவுக்கு தொடர்ந்து அவர் முட்டு கொடுத்துருந்த அந்த போக்கு ஒரு அதிருப்தி நிறைய பேர் நாத்தாக்காவுக்கும் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு பெரும்பகுதி, இன்னொரு பக்கம் டிவிகேவுக்கும் வந்துருச்சு. இப்போ அந்த ஓட்டு வங்கி அவருக்கு இருக்குதா அப்படின்னா அது சந்தேகம். இந்த நிலையில் திமுகவும் உரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல. அந்த பக்கம் அதிமுகவுக்கு போன பாட்டாளி மக்கள் கட்சி 18 சீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பெரியவர் அன்புமணி ராமதாஸ் பெரியவர் இருக்கிறாரு, மருத்துவர் ராமதாஸ் இருக்கிறாரு. அவருக்கு எத்தனை சீட்டு திமுகவுக்கு வந்தால் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் 5க்கு குறையாமல் கொடுப்பாங்க. அந்த ஒரு அங்கீகாரம் நமக்கு இருக்கிறதா? ஒரு கட்சி 2 இடத்துல அதிகமான தொகுதிகளை வாங்குது, குறைஞ்சிதான் ஒரு 10 கூட கொடுப்பாங்க மருத்துவர் ராமதாஸுக்கு அப்படின்ற மாதிரி. இல்லையா அவரும் வந்துட்டு டிவிகேவை நோக்கி நகர திட்டத்தில் தான் இருக்கிறாரு. அது திமுக சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு இது என்னுடைய கடைசி தேர்தல், நான் ஒரு அரசியலுக்காக இதில் நிற்கிறேன், எனக்கு ஒரு கௌரவமாக நீங்கள் நடத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு திமுக மேலிடம் ஸ்டாலினோட அவர் தொடர்பு கொண்டு பேசியதாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக பேசியதாக பத்திரிகைகளில் செய்தியெல்லாம் கசிந்திருந்தது. அவருடைய தந்தையார் கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் அடக்கம் செய்யக்கூடாது, எந்த பிரேதத்தையும் வருங்காலத்தில் அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு வச்சிருந்ததே பாட்டாளி மக்கள் கட்சி தான். தந்தையாருடைய கருணாநிதியுடைய பிரேதத்தை வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் அவசர வழக்காக கொண்டு வந்து அழுது கண்ணீர் விட்டு கதற கடைசி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் உதவி செய்து அந்த வழக்கை திரும்ப பெற்று கொண்டதால் தான் மருத்துவர் ராமதாஸ் சரி அந்த வழக்கை திரும்ப பெற்றுங்கன்னு சொன்னதால் தான் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. அதுக்கு பிறகு தான் அங்கே அனுமதி கிடச்சிது. கொண்டு போய் தந்தையார் அங்கே அடக்கம் செய்தார் ஸ்டாலின். அந்த நன்றி கடன் பெரியவர் மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸ்டாலினுக்கு. அவர் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் உங்களை நான் கௌரவமாக நடத்துகிறேன்னு சொல்கிறார். எப்படி பார்த்தாலும் குறைந்தது 10 தொகுதியாவது குறையாமல் கொடுப்பாங்க அப்படின்றது தான் நிலைப்பாடு. இந்த சமத்துவம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கொடுக்கிறதா, கொடுக்குமா அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். குறைஞ்சது 18 தொகுதியாவது நீங்கள் கொடுக்க முடியுமா திமுகவில் அப்படின்னு, 15 தொகுதியாவது நீங்கள் வாங்க முடியுமா, இதை தான் நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு கோபம் வருது. பெரும் உழைப்பு விடுதலை சிறுத்தைகள், பெரிய வாக்கு வங்கி விடுதலை சிறுத்தைகள் நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த 2021 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெருக்கடியான காலகட்டத்தில் மடைமாற்றக்கூடிய அளவுக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளை தான் பயன்படுத்திகிட்டு இருக்குது. இப்படி பல காரணங்கள். இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளித்தலை பக்கத்தில் ஈரோடு மாவட்டம் சிவாயம்ன்ற ஊரில் இவர் பழனியாண்டின்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கம் தொகுதி கல்குவாரி நடத்துறது கண்கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. சட்டவிரோதமான கல்குவாரி பல லட்சம் கோடிகளை சுருட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இது சம்மந்தமான பத்திரிக்கையாளர் போகிறாங்க. பத்திரிக்கையாளர் போயிட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு வீடியோலாம் வந்துருச்சு. அடித்து 3 பேர் மருத்துவமனையில். என்னென்னா இவர்கள் தாக்கியதாக பழனியாண்டி தரப்பில் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இது அங்கே சட்டம் ஒழுங்கு அதாவது யாரை கைது செய்யணுமோ அவர்கள் மேலேயே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கைது செய்வது திமுக மாடல் போலீஸாக மாறிப்போச்சு. இப்போ இதுக்கெல்லாம் இவங்க தெருவுக்கு வந்திருக்கணுமா இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? ஒரு பொது விஷயம் இது. வாயை திறந்து மௌனமாக இருந்துக்கிட்டு கள்ள மௌனம்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறையில் மணல்மேடுன்ற பகுதி திமுகவுக்கு ரொம்ப பரிச்சயமான பகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கும். அந்த மணல்மேடில் உங்களுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் சாராயம் விற்கிறாங்க. பிரகாஷ் இன்பா அப்படின்ற 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேரும் சாராயம் விற்கிறாங்க. சாராயம் விற்கிறத அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாஸ்கர்ன்றவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கள்ள சாராயம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ் என்ன பண்ணுது, அந்த சம்மந்தப்பட்ட நபர் பாஸ்கரன் வீடியோ ஆதாரத்தோடு போய் கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ காவல் நிலையத்துக்கு கொடுத்துட்டு வெளியில் வரும்போது இந்த பாஸ்கரன் இன்னொருத்தர் சங்கர் என்றவரும் பைக்கில் போய் வாசலில் வச்சு வெட்டுறாங்க. வாசலில் வச்சு வெட்டும் போது பாஸ்கரனுடைய மகன் அங்கே இருக்கிறார். அவர் போயிட்டு இந்த பாஸ்கரை தப்பிச்சு ஓடிடுறான். இன்னொருத்தன் சங்கர் என்றவன் பிடிபடுறான். எங்கள் அப்பாவை வெட்டந்து இவன் தான் பிடிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறான். அந்த சங்கர் என்றவனை வெட்டணுன்னு விட்டாச்சு. பாஸ்கர் என்றவர் வெட்டுப்பட்டவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு. பிடிச்சு கொடுத்தவங்க மகனை பொய் வழக்கில் போட்டு உள்ளனுச்சுக்கு போலீஸ். இதுக்கு எதிராக போராடணுமா இல்லையா? குரல் கொடுக்குற கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அநீதி நடந்திருக்கு. ஒரு பெரும் மக்கள் தொகையை வச்சுட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இப்படியான அநீதிகளை தொடர்ச்சியாக கேட்காம கள்ள மௌனம் சாதிச்சதுடைய விளைவு வாக்கு வங்கி குறையுது. அவங்களுடைய வாக்கு வங்கி சிட்டாரே குறையுது. அப்போ இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டுறோம். அரசு இப்படிலாம் போயிட்டுருக்குது, ஒரு கண்மூடித்தனமாக போயிட்டுருக்குது. எத்தனையோ எதிர்க்க வேண்டிய சந்தர்ப்பங்களை ஏற்று தம் சார்ந்த இப்போ இந்த மணல்மேடு இதில் அந்த மக்கள் சார்ந்து இருக்காங்களா இல்லையான்னு நான் சொல்ல வரல.
பொதுவாக மக்கள் நலன் சார்ந்து எந்த விஷயத்துக்குமே ஒரு குரல் கொடுக்காம, எடுத்தா பெரியாருக்கான ஒரு மீட்டிங், சீமானுக்கு எதிரான ஒரு மீட்டிங், அதில் போய் நிற்க வேண்டியது, மற்ற எந்த பிரச்சனையும் நிற்க வேண்டியதில்லை. வேங்க வயலில் போய் ஒரு அடையாள போராட்டம் நடத்திட்டு அப்புறம் ஒரு நீலி கண்ணீர் விட்டுட்டு இருக்குது. ஐயோ, சிபிஐ வந்து எங்களையே குற்றவாளியான்னு சொல்லி, போலீஸ் சிபிசிஐடி எங்களையே குற்றவாளி ஆக்கிடுச்சு, எங்கள் மக்களையே, நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்கலாமா கூடாதான்ற நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம். ஒன்று மேலே அப்படியே நிற்கிது. பஞ்சமி நிலம் மீட்கணும் இவர் வந்தோடனே போய் மனு போட்டார். இன்ன வரைக்கும் ஒரு ஏக்கர் கூட மீட்டு கொடுக்கவே இல்லை. 12 லட்சம் ஏக்கர். இப்படி நிறைய பிரச்சனைகள். இந்த மக்களுக்கு உண்டான எந்த உரிமையும் கேட்கவே இல்லை. இந்த அதிருப்தியில் இப்போ இவர் வந்து திமுக கூட இருக்கிறாரு. திமுக எப்படி நடத்தணும், நமக்காக ஒரு பெரும் அளவில் துணையாக நின்றுட்டே இருக்க இந்த கட்சிக்கு ஒரு 20 தொகுதி கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. ஒரு 15ஆவது கொடுக்கலாம்னு இல்லை. ஆனால் அதை விட மட்டமாக நடத்துவதாக புலம்ப தொடங்கியிருக்கிறாங்க இப்போவே. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. அநேகமாக இவங்களும் கூடாரத்தை காலி பண்ணிக்கிட்டு சீட்டு சரியாக வரல. இப்போ பேசுவாங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளை கூடுதலாகவும் பேசுவாங்க. நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம், இதை கலைப்பதற்கு எவ்வளோ சனாதனவாதிகள், நாங்களாம் சனாதனவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். என்ன வேணாலும் செய்துட்டு மாற்றி பேசலாம். ஆனால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வந்த உடனே நீங்கள் அங்கே நிற்கிறீங்களா இல்லையான்னு பாருங்கள். உங்களை பற்றி நல்லாவே தெரியும். அது நியாயமும் கூட, உரிமையும் கூட. எங்களை மதிக்காத ஒன்றை எதுக்கு நான் தூக்கி சுமக்கணும்னு விட்டுட்டு டிவிக்கு பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது காங்கிரஸோட. இதுதான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இன்னொன்று, திருமாவளவன் மீது உலகம் முழுக்க ஒரு பெரிய கடும் கண்டனம் வந்து எழுந்துக்கிட்டு இருக்குது. மேதகு தலைவர் வந்து தன்னுடைய காதல் திருமணத்துக்காக 14 பேரை வல்வெட்டி துறையில் சுட்டு கொண்டதாக தன்னிடம் மட்டுமே சொன்னதாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சனாதனவாதிகளிடம் சொல்லியிருக்க மாட்டார் தலைவர், சனாதனவாதிகளிடம் சொல்லியிருக்க மாட்டாராம். யார்? சீமானை சொல்கிறாரு. சீமானை என்கிட்ட சொன்னார், அண்ணன் சொன்னார்னு நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கிறார்ல. அந்த சனாதனவாதி அவர்களிடம் சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் என்னிடம் சொன்னார், இப்படியாக நடந்தது, தன்னுடைய காதல் ஒரு சாதிய பிரச்சனை அங்கே இருந்தது, இதெல்லாம் யாருன்னே கேட்டாங்களா? இன்றைக்கி இந்த தேதிக்கு இதெல்லாம் வேணுமா? அப்படியே இது உண்மையாது? இது உண்மையாக இருந்தாலும் கூட இது சொல்லக்கூட தகுந்ததாது? முதல்ல உண்மையே இல்லை. ஏன் அந்த கட்டுக்கதை யாருக்காகனா, தேசிய அளவில், தமிழ்நாட்டு அளவில் தேசிய தலைவருக்கு பெரிய செல்வாக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தர் தொண்டை தண்ணி கத்தி பிரச்சாரம் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டக்குன்னு வந்து இப்படி ஒரு சாதிய பிரச்சனை நீங்கள் போட்டு இந்த மாதிரி கொச்சப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது பெரிய கொந்தளிப்பு. இதில் சனாதனவாதிகளிடம் சொல்லியிருக்க மாட்டார். இப்போ யார் சனாதனவாதிகளுக்கு? பழ நெடுமாறன் சனாதனவாதி. ஏன்னா அவர் தலைவர்கிட்ட நீண்ட நெறிய காலம் நெருக்கமாக இருந்தவர். இப்போ அவர்கிட்டயே அந்த விஷயத்த சொன்னதாக இன்னும் இது வரைக்கும் அவர் வாயை திறந்து பேசலை. ஆமாம், திருமாவளவன் சொல்வது சரிதான், தலைவர் வந்து தன்னுடைய காதலுக்காக 14 பேரை சுட்டு கொண்டவர் அப்படி. இது இன்றைக்கி தான் திரும்ப சொல்லிக்கிறார், உண்மை தான் அப்படின்னு அவராவது சொல்லியிருக்கணும். அவர்கிட்ட சொல்லலைன்னா அவர் சனாதனவாதியா? யார்? பழ நெடுமாறன் சனாதனவாதியா? காசி ஆனந்தன் இங்கேயே கடக்கிறாரு. மேதகு தலைவர் கூட ரொம்ப காலம் இருந்தவர், கொள்கை ரீதியாக பாடுபட்டதாக சொல்கிறவர். அவர்கிட்டையாவது பேசியிருக்கணும். நீண்ட நெடிய காலம் அங்கே இருந்தவர், நல்லாவே சொல்லியிருக்கணும். இப்போ அவர் சனாதனவாதியா? வாய் திறந்து பேசணும் அவர். நான் சனாதனவாதியா இல்லை நடந்த சம்பவம் உண்மையா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இயக்குனர் பாரதி ராஜா போய் வந்திருக்கிறாரு. அதுக்கடுத்தது பாலு மகேந்திரா அவர் இல்லை. இப்போ இயக்குனர் புகழேந்தி தங்கராஜா, ஓவியர் மருது, ஓவியர் புகழேந்தி, இப்படி நிறைய பேர் தமிழ்நாட்டிலிருந்து அங்கே போய் வந்திருக்காங்க. தலைவர்லாம் சந்தித்து பேசி வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் சனாதனவாதிகளா? சனாதனவாதிகளிடம் தலைவர் சொல்லியிருக்க மாட்டார், என்னிடம் மட்டும், என்னை போன்றவர்களிடம் தான் சொல்லுவார்னா, அப்போ நீங்கள் சனாதனவாதி இல்லை, உங்ககிட்ட தலைவர் சொல்லிட்டார். இப்போ நான் சொன்ன பட்டியலெல்லாம் சனாதனவாதிகளா? அதனால் தலைவர் அவங்கக்கிட்ட சொல்லலையா? சொல்லி இருந்தாலும் அவங்க மௌனமாக இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாங்களா? இனிமேல் வாயை திறந்து பேசணும். இது வந்து ஒரு 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 மன்னிக்க முடியாத ஒரு பெருங்குற்றம். இது பேசுனது திருமாவளவன். இதெல்லாம் பெரிய அளவில், தேசிய அளவுலையும் அவருக்கு பெரிய, சர்வதேச அளவில் ஒரு பெரிய கெட்டப்பேர் வந்துட்டுருக்கு. எல்லா தரப்புலையும் அவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே சொந்த சமூகத்தையே, அந்த தமிழ் சமூகத்திலேருந்து வர அரசியல் கட்சிகளையே பகைச்சிக்கிறாரு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேசி உலக தமிழர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி. திமுக மட்டுமே நம்மளை வாழ வச்சிடும், நமக்கு எல்லாமே செய்திடும் நினைக்கிறாரா? அதுதான் நம்முடைய கேள்வி. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடும் போது இது எல்லாம் தெரிய வரும். அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து ரத்த கண்ணீர் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை 15க்கு மேலே கொடுத்து ஏகலைன்னு உங்களை மொட்டை அடிக்கிறது தான் முடிவு, நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நிச்சயமாக 15 தொகுதிகளை நீங்கள் வாங்குங்க. ஒரு அநீதியான பேச்சு காலத்தில் வந்து அழிக்கவே முடியாது. அது எந்த விதமான எதிர்வினையை கொண்டு வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருடைய அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில பேர் அரசியலை நம்ம பேச வேண்டியது இருக்குது. எப்படி பார்த்தாலும் டெல்லி அரசியலை பேச தொடங்கணும். கிட்டத்தட்ட காங்கிரஸ் டிவிகே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி விசிகா போகுமா என்னன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.
திமுகவுக்குள்ளாக சில சிக்கல்கள் வரவும் இருக்கிறது. இதான் இப்போ கிடைச்சிருக்கிற தகவல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா ஒரு கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர்? டே, இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார், நாடே பெரியார்னு சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க. இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு, நட்பு வேறு. இதுதானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான். நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லும். எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும்போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். சரி, இல்லடா சும்மா இல்லடா காசுக்குன்னு இருக்கான் அவன். சரி, அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்க, நீங்க பணம் கொடுத்துதான். அந்த காசு ஏது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?